ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஐடி ஜாப் தேடுறீங்களா? ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷராக இருக்கீங்களா? கவலைப்பட வேணாம், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 2025 ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடைக்கிற டாப் 5 ஐடி ஜாப்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்கள் கெரியருக்கு ஒரு போனஸ் டிப்பும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அந்த போனஸ் டிப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு என்ன ரோலுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தாலும் நம்ம பார்க்க போகிற ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். ஐடியில் எப்போதுமே டிமாண்ட் அதிகம். ஃப்ரெஷருக்கு முக்கியமானது ஜாவா, பைத்தான், C++ மாதிரி லாங்குவேஜஸ் தான். 2025 அதிகமான ப்ராடக்ட் பேஸ்ட் ப்ளஸ் சர்வீஸ் கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ண போகுது. இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 4 to 8 LPA இருக்கும். ஸோ இதில் உங்கள் கோடிங் ஸ்ட்ராங் பண்ணணுன்னா ஹேக்கர் ரேங்க், லீட் கோட் மாதிரி பிளாட்ஃபார்மில் டெய்லியும் ஒரு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹேக்கர் ரேங்க், லீட் கோட், கோட் செஃப்ங்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்னா டெய்லியும் ஒரு கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். சரி வாங்க, செகண்ட் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் ஐடி ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் தான். டேட்டா தான் ஃப்யூச்சருக்கு ஆயில் மாதிரி. எக்ஸல், SQL, பைத்தான் கற்றுக்கிட்டால் ஃப்ரெஷருக்கு ஜாப் கன்ஃபார்ம். அதிக கம்பெனிகளுக்கு டேட்டா க்ளீன் பண்ணி இன்சைட்ஸ் தருவாங்க தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டில் எக்ஸல், SQL, பைத்தான் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் ஜாப் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இதில் சேல்ரின்னு பார்த்தா கூட நல்ல சேல்ரி தான் தராங்க. சேல்ரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 3 to 6 LPA தராங்க டேட்டா அனலிஸ்ட்டுக்கு. இப்போ 2025 பார்த்திங்கன்னா. ஸோ இப்போயே கூகுள் டேட்டா அனலிஸ்ட் ஃப்ரீ கோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அதுவே உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட ஆகலாம். இன்றைக்கே கற்றுக்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்து தேர்டு என்ன ஐடி ஜாப்னு பார்க்கலாம் வாங்க. தேர்ட் ஜாப் பார்த்திங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர் தான். 2025 பார்த்திங்கன்னா எல்லா நிறுவனமும் AWS, அமேசான் வெப் சர்வீஸ், அஷ்யூர், கூகுள் க்ளவுடுக்கு மாறுது. ஃப்ரெஷருக்கு AWS ஃப்ரீ டயரில் கற்றுக்கிறதுனாலே இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் ஜாப் சான்ஸ் கிடைக்கும். இதுக்கும் சேல்ரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஸோ க்ளவுடு கற்றுக்க இப்போயே ஆரம்பிங்க. AWS, அமேசான் வெப் சர்வீஸ் அண்டு அஷ்யூர், கூகுள் க்ளவுட் இந்த மாதிரி க்ளவுட்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுக்கு சேல்ரியும் நல்ல சேல்ரி தராங்க. இயர்லி பார்த்திங்கன்னா 5 to 10 LPA சேல்ரி ரேஞ்ச் க்ளவுட் இன்ஜினியருக்கு தராங்க. ஸோ இன்றைக்கே கற்றுக்க ஆரம்பிங்க. க்ளவுட் கற்றுக்கிட்டால் நெக்ஸ்ட்டு 10 இயருக்கு உங்கள் ஜாப் சேஃபாக இருக்கும். ஸோ இன்றைக்கே க்ளவுட் கற்றுக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வாக் இன் டிரைவ். சரி வாங்க, ஃபோர்த்து என்ன ஐடி ஜாப்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஜாப் பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். டிஜிட்டல் வேர்ல்டில் சைபர் அட்டாக் அதிகம். அதனாலே கம்பெனிஸுக்கு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் தேவைப்படும். ஸோ CEH பேசிக்ஸ் ஆர் COMP-TIA செக்யூரிட்டி ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் எடுத்தால் ஜாப் சான்சஸ் அதிகம். இதுலேயும் பார்த்திங்கன்னா சேல்ரி நல்லாவே தருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக. அண்ட் இதில் சேல்ரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 to 7 LPA தராங்க இவங்க சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு. ஸோ உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு ஹேக் ஆகுதுன்னா ஸ்கேர் பண்ணுறேன், அதுக்கே எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ஸோ இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கோங்க. அடுத்து அஞ்சாவதாக எந்த ஜாபை பற்றி பார்க்க போனோம்னா UI/UX டிசைனர். இருக்கிறதுல இந்த ஜாப் கொஞ்சம் ஈஸியானதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு கோடிங்கிறது தேவையில்லை இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ உங்களுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சால் போதும். உங்கள் ஐடியா வச்சு தான் இங்கே நம்ம டிசைனே பண்ண போகிறோம், நம்ம ஐடியா வச்சு. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆப் வேணாலும் நம்ம டிசைன் பண்ணலாம். ஆப்ஸ் ப்ளஸ் வெப்சைட்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். UI/UX கற்றுக்கணுன்னா ஃபிக்மா, அடாப் XD கற்றுக்கிட்டால் ஃப்ரெஷருக்கு அதிக வாய்ப்பு. இதுலேயே சேல்ரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 to 6 LPA தராங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கும் டிசைனே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் UI/UX தெரிஞ்சிச்சுன்னா. உங்களோட ட்ரீம் ஐடி கம்பெனியாக இருந்துச்சுன்னா, ஆனால் அங்கே எப்படி அந்த கம்பெனியில் ஒரு வேலை வாங்குறது, இல்லை முதல்ல எப்படி ஒருத்தவங்க மூலியமாக அந்த கம்பெனிக்கு போகிறது ரெஃபரல் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லிங்க்டின் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் ஜோகோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீம் கம்பெனி ஏதோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஜோகோ கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பேர் ஏதாச்சும் ஜோகோன்னு எம்ப்ளாயினே போட்டிருக்கோம். அவங்கள மாதிரி இதுக்கெல்லாம் லிங்க்டினில் கனெக்ஷன் கொடுத்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா டவுட்ஸ் யாராக இருந்தாலும் க்ளியர் பண்ணுவாங்க. எப்படி அவங்க மூலியமாக நம்ம ரெஃபர் ஆகி இது பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸையும் கிட்டப்பில் ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க.
ஏன்னா நாளை பின்ன ரெஸ்யூமில் அது ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும் கிட்டப் லிங்க் எடுத்து. அண்ட் அவங்களாலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் மினி ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏதாச்சும் ஒரு கோடிங் லாங்குவேஜ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு மினி ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மினி ப்ராஜெக்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டூ டூ லிஸ்ட் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்டர்மீடியட் லெவல், அடுத்தது பெரிய லெவலாக செய்ய ஆரம்பிங்க. அதேமாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் இருக்கலாம். பைத்தான், C++, ஜாவா, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஒரு மாடரேட் லெவல் வரைக்கும் கற்று வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். அண்ட் ஒரு போனஸ் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த ஒரு போனஸ் ஸ்டூடெண்ட். சரி வாங்க என்ன போனஸ் டிப்புன்னு பார்ப்போம். ரெஸ்யூம் ஸ்ட்ராங் பண்ணணுன்னா ப்ராஜெக்ட்ஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்பை மென்ஷன் பண்ணணும். லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுங்கள். ரெக்ரூட்டர்ஸுக்கும் உங்களை கண்டிப்பாக பிடிக்கலாம். டெய்லி 1 hour லேர்ன் பண்ணுங்கள். கோடிங் அண்ட் டூல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங்காக டெலிகிராம், லிங்க்டின், ஜாப் குரூப்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 2025 ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய டாப் 5 ஐடி ஜாப்ஸ். உங்களுக்கு எந்த ஜாப் ஏரியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கரியருக்கு நான் இன்னும் நிறைய கைடன்ஸ் தரப்போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த 5 நான் சொன்ன அந்த டாப் 5 ஐடி ஜாப்ஸில் உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைபர் செக்யூரிட்டியாக, UX டிசைனா, டேட்டா அனலிஸாக, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலாக, எந்த ரோலாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்மாக கமெண்ட்டை பார்ப்பேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஒன்றுமே கற்றுக்காமல் இருந்தால் ஒரு டைம் சார்ட் கிரியேட் பண்ணி இன்னையிலேருந்தே கற்றுக்க ஆரம்பிங்க. நான் நம்ம யூடியூப் சேனல்லே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கணும், அதுக்கு டைம் சார்ட்டு எப்படி மார்னிங் கற்றுக்கலாம், ஈவினிங் கற்றுக்கலாம், எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கன்ஃபார்மாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனாலும் நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து வாக் இன் டிரைவ், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.